எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் கர்த்தர் நம்மளுக்காக ஜீவனையே கொடுத்தார். हम हमेशा खुशी में रहना है, इसीलिए प्रभु ने अपने प्राण को दिया। முன்பு இயேசுவை அறிகிறதுக்கு முன்பாக அநேக பிரச்சனைகளை யோசித்து யோசித்து வேதனையில இருந்தோம். पहले यीशु को जानने के पहले बहुत सारी परेशानियों को सोच सोच कर हम परेशान रहते थे। இதுல இருந்து விடுதலையே கிடைக்காதா, நிம்மதியா வாழ்றதுக்கு வழியே இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களினால வேதனைகளினால வாழ்ந்தோம். क्या इससे छुटकारा नहीं मिलेगा, क्या इससे कोई मार्ग नहीं होगा क्या करके ऐसे विचारों में हम जी रहे थे। ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அதே வழியில இருந்தோம்னா நம்மளை போல மோசமானவர்கள் வேற யாரும் இருக்காது. मगर यीशु मसीह को स्वीकारने के बाद फिर से वही रास्ते में रहेंगे तो हमसे बुरा वही विचार व्यक्ति, में। हाँ, वही विचार में पड़े रहेंगे तो हमसे बुरा व्यक्ति और कोई नहीं है। ஏன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுங்க. क्योंकि यीशु मसीह को स्वीकारने के बाद वही सब कुछ देख लेगा। அல்லேலூயா. हालेलुया। ஒரு கற்பத்துக்குள் இருக்கிற பிள்ளை வெளியே வந்ததுக்கு அப்புறம் அது முழு பொறுப்பும் பெத்த தாயுடையதா இருக்கிறது. ये गर्भ से जब बच्चा बाहर आ जाता है तो उसकी पूरी जिम्मेदारी माँ की हो जाती है। அல்லேலூயா. हालेलुया। இப்ப நம்மளை மறுபடியும் பிறப்பித்தவர் யார்? हमें फिर से जन्म देने वाला कौन है? இயேசு கிறிஸ்து. यीशु मसीह है। அவருடைய இரத்தம் நம்முடைய பாவ பரிகாரம், நம்மளில் இருந்த சாபம், நம்மளில் இருக்கிற எல்லா அசுத்தங்களையும் நீக்கி சுத்திகரிச்சிட்டது, उसका புது பிள்ளையாக பிறப்பித்து விட்டது. उसका लहू हमारे पाप, हमारे श्राप सबको निकाल कर हमें शुद्ध कर दिया, एक नया जन्म दे दिया। ஆகையினால இப்பொழுது வேதம் என்ன சொல்லுது, इसलिए अभी वचन क्या कहता है, கர்த்தர் என்ன சொல்லுகிறாரு, प्रभु क्या कहता है, நீங்கள் பரிசுத்தமானீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். आप लोग पवित्र हो गए हैं, धार्मिक हो गए हैं। ஆகையினால கிருபையின் மேல கிருபை உங்கள் மேல இருக்குது. इसलिए अनुग्रह के ऊपर अनुग्रह आपके ऊपर இனி है। நீ பாவி அல்ல, अब तो पापी नहीं है, நீ இனி கவலைப்படக்கூடாது. तो अब चिंता करने की आवश्यकता नहीं உன் है। பிள்ளைய குறித்து உனக்கு அக்கறை இருக்கும் பொழுது, अगर तेरे बच्चे के बारे में तेरी चिंता होती है तो நான் உன்னை பெற்றெடுத்தேனே, சிலுவையில உனக்காக நிர்வாணமானேனே, உனக்காக அவமானங்களை எடுத்தேனே. मैंने तुझे क्रूस पर जन्म दिया, तेरे लिए जो है निर्वस्त्र हो गए, तेरे लिए अपमानों को सहा। எதற்காக? உன்னை வாழ வைக்கத்தானே. क्यों? तुझे अच्छा से रखने के लिए। நீ நல்ல சந்தோஷமா வாழ வேண்டுங்கிறது தானே என்னுடைய சித்தம். तो अच्छा खुशी में जीना है, यही तो मेरी मर्जी है। ஆனா அன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்கள் पर आज मसीह के लोग அற்ப காரியங்களுக்கு சண்டை, छोटे छोटे कामों के लिए झगड़ा करते हैं, சின்ன சின்ன விஷயங்களை சகிக்க தன்மை இல்ல, छोटे छोटे बातों को सहन नहीं कर पाते हैं, சாட்சி வாழ்க்கை இல்ல, गवाही का जिंदगी नहीं है। இயேசு இல்ல அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க வாழ்றாங்க. यीशु नहीं है ऐसे विचार में वो जी அவங்க रहे हैं। உள்ளத்துக்குள்ளதான் கர்த்தர் இருக்கிறாரு, उसके हृदय के अंदर ही प्रभु है, ஆனா அது இல்லாதது மாதிரி அவங்க வாழ்றாங்க. पर वो नहीं है ऐसे वो जी रहे हैं। இன்னும் அந்த பழைய சுவாபங்கள் அவங்கள இருந்து எனக்கு பூரணமா மாறுறதுக்கு வழி இல்ல. अभी भी वो पुराना स्वभाव उनसे नहीं निकलने का कोई रास्ता नहीं दिखाई दे रहा। உங்களுடைய முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் கர்த்தருடைய வாக்க உண்மையாய் பற்றி கொள்வீர்களே ஆனால், आपके पूरे हृदय से, पूरे बल से प्रभु के वचन को सच्चाई से अगर आप पकड़ लेंगे तो உங்களுக்கு வருகிற தீமைகளையும் கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். आपको आने वाली बुरी बातों के भी परमेश्वर भलाई में बदल देगा। அல்லேலூயா. हालेलुया। இதுதான் தேவனுடைய அற்புத செயல். यही परमेश्वर का अद्भुत कार्य। நாம நினையாத சிந்தியாத இடத்திலிருந்து நம்மளுக்கு ஆசீர்வாதமும் சந்தோஷமும் வரும். हमने सोचा नहीं, ना विचार किया, वो इस स्थान से हमें आशीष और भलाई आता है। நாம அதை பற்றி யோசிக்கிறதே இல்ல. हम उसके बारे में सोचते ही नहीं இந்த है। இன்னும் அந்த பழைய மூல அறிவின்படியே இப்படி வந்தா நல்லா இருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இந்த பிளான் தான் நம்ம போடுகிறோம். अभी भी वही पुराना अपने खुद के बुद्धि से ऐसा रहेगा तो अच्छा, ये विचार रहेगा तो अच्छा, ऐसे अपने खुद के विचार करते रहते। நாம யாரு? हम कौन हैं? நான் தேவனுடைய பிள்ளை. हम परमेश्वर के बच्चे हैं। அப்ப நம்மிடத்துல யார் குணம் இருக்கும்? तो हमारे अंदर किसका गुण होना है? அவருடைய குணம் தான் நமக்குள்ள இருக்கு. उसका गुण ही हमारे अंदर है।
நம்ம இல்லாதது மாதிரி எண்ணாதுங்க. हम उसे नहीं है करके हम ऐसे गिनना नहीं है, எனக்கு நம்முடைய பிள்ளைகள்ல நம்முடைய குணம் தான் இருக்குது. क्योंकि हमारे बच्चों के अंदर हमारा गुण ही है, நம்முடைய சோபம் எல்லாம் அதுக்குள்ள இருந்து வெளியே வருது. हमारा स्वभाव सब उनके अंदर से बाहर அதை आता விட है அதிகமாகவும் அது ஆகுது. और उससे अधिक भी वो आता है। நம்மளை விட அதிக ஞானமாகவும் பிள்ளைகள் வளருது. हमसे भी अच्छे ज्ञानी बन जाते हैं बच्चे। அல்லேலூயா. हालेलुया। இதுதான் இயேசு சொன்னாரு. यही यीशु मसीह ने कहा, மெய்யாக நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடியினா मैं मेरे पिता के पास जा रहा हूँ, इसीलिए மெய்யாகவே நான் உங்களுக்கு मैं சொல்லுகிறேன், तुमसे सच सच कहता हूँ, என்ன விசுவாசிக்கிறவன் मुझ पे विश्वास करने वाला, நான் செய்த கிரியைகளை அவன் செய்வான். मैंने जो काम किए वो सारे काम वो भी करेगा, அதை விட பெரிய கிரியைகளையும் அதிகமான கிரியைகளையும் அவன் செய்வான். उससे भी बड़े और अधिक कामों को भी वो करेगा। அப்படி சத்தியமாகவே சத்தியம் பண்ணி விட்டுட்டார். ऐसा सच्चाई से करके वो कसम दे दिया है। பரிசுத்தவான்களுக்கு இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள்லாம் கிடையாது. पुराने नियम के पवित्र लोगों को ऐसे वाग्दान नहीं है, ஆனா இதை நம்பி நாம சந்தோஷமா இருக்க முடியல. इस पे भरोसा कर हम खुशी में रह नहीं पा रहे हैं। இந்த வார்த்தைக்குள்ள ஜீவனும் வல்லமையும் பலனும் இருக்குது. इस वचन के अंदर जीवन, सामर्थ्य और बल है। நாம கடைசி காலம்னு எல்லாருக்கும் தெரியுது. हम सब जानते हैं ये हम आखिरी समय में जी रहे हैं। இயேசு வந்த நாட்களிலேயும் மேசியா வருவார்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. यीशु आने के समय में भी मसीहा आने वाला है करके सारे लोग इंतजार कर रहे थे। மேசியா வர வேண்டிய நேரம் தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ये मसीह का आने का समय करके सारे लोग जान रहे थे। இன்னைக்கு முழு சபைகளுக்கும் தெரியும் இயேசு மறுபடியும் வர வேண்டிய நேரம் அப்படின்னு. पूरी दुनिया के कलीसिया को पता है यीशु फिर से आने का समय हो गया है। அப்ப அந்த டைம்ல என்ன நடக்கும் அதை தான் அவங்களுக்கு புரியாம போயிட்டு. तो उस समय में क्या होगा वो उनको जानकारी नहीं मिली। மேசியா வந்தா என்ன செய்வாரு அப்படின்னு இவங்க ஒரு கற்பனை பண்ணி வச்சிருந்தாங்க. ஆகையால அவங்களுக்கு புரியாம போயிட்டு. मसीह आए तो क्या करेगा ऐसा इन्होंने एक विचारधारा अपने जीवन में रखा था, उसीलिए वे लोग समझ नहीं पाए। ஆகையால அவங்க நினைக்கிற இடத்துல இருந்து நினைச்சபடி வராம उन्होंने सोचा था उस स्थान से वहां से नहीं आया, इसीलिए அவர் வார்த்தையின்படியே வேதத்தின்படியே உரைக்கப்பட்ட ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்தின்படியே இயேசு வந்தார். वो वचन के अनुसार, पवित्र शास्त्र के अनुसार, भविष्यद्वक्ता द्वारा कहा हुआ हर एक बातों के अनुसार यीशु आया। ஏன்னா ஆசாரிய குலத்துல இருந்து தான் ஆராதனை செய்கிறவன் வர வேணும். क्योंकि याजकों के परिवार से ही आराधना करने वाला है, இருந்து पर ये राजाओं के वंश से आ रहा है। அல்லேலூயா. हालेलुया। இவ்வளவு காரியங்களை எடுத்து எப்படி பேசுறான்னு அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. उनको आश्चर्य हो गया, ये कुछ पढ़ा लिखा नहीं है और हमारे परिवार का नहीं, ऐसे बड़े आश्चर्य कार्य कैसे कर रहा है करके। இன்னைக்கு சபைகளும் அப்படித்தான் இருக்கு. आज भी कलीसिया ऐसे ही है। இயேசு நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்துக்கிட்டு பிரன்னகாம் கிறிஸ்துன்னு திரிகிற பொல்லாத கூட்டங்கள் நிறைய இருக்குது. यीशु के नाम से बपतिस्मा देके ब्रना मसीह करके कहने वाले बुरी झुंड बहुत सारा है। இயேசு நாமத்துல தான் ஞானஸ்தானம் கொடுக்கறாங்க. यीशु के नाम से ही बपतिस्मा देते हैं। அதுல இருந்து ஒண்ணு பிரிஞ்சு பிரன்காம் பேர்லயும் ஞானஸ்தானம் கொடுக்கறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னாக்கி பிரன்காமே கிறிஸ்துன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மனுஷனையே சொல்லக்கூடிய அளவுக்கு ஆக்கிட்டாங்க. ब्रनाम ही मसीह है करके एक मनुष्य को परमेश्वर का மறுபடியும் வர்றவர் பிரன்காம் கிறிஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய தீய வழியில பிசாசு அவருடைய கண்களை நல்ல மனிதர்கள கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். आने वाला ब्रनाम ही है करके ऐसे बुरे रास्तों में अंधा करके जो है अच्छे लोगों को शैतान ने रख दिया। ஆனா இவங்க அப்படி இப்படி சொன்னாலும் வேதம் பொய்யாகாதே. पर ये वैसे जैसे कहे तो भी वचन झूठ नहीं हो सकता। எல்லாருக்கும் இந்த ஒரே வேத புத்தகம் தானே இருக்குது. सबको एक ही पवित्र शास्त्र है। அப்படியானால் ஏன் இன்னும் அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கொடுக்கப்படுகிற ஞானஸ்தானம் தான் சரியான ஞானஸ்தானங்கிற அந்த அறிவு ஏன் இன்னும் வரவில்லை? तो फिर क्यों इनको यीशु मसीह के नाम से देने वाला बपतिस्मा ही सच्चा बपतिस्मा, वो ज्ञान उनको नहीं आया? இந்த வேதத்துல வேற யாரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால இல்லைன்னா பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால எந்த நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்கன்னு யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரமே இல்லை. इस वचन में पवित्र पिता पुत्र पवित्र आत्मा के नाम से या यीशु मसीह के नाम से बपतिस्मा दिया, वो सोचने के लिए उनके पास समय नहीं है। எது சரிங்கிறது யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல. कौन सा सही है उसका विचार करने का समय नहीं। என்ன पिता मतलब क्या है? காண முடியாதவர் காணக்கூடாதவர், न दिखाई देने वाला ना दिखाई देगा,
குமாரன் யாரு? पुत्र मतलब कौन है? மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். मांस में प्रकट हुआ, शरीर में प्रकट हुआ परमेश्वर। பரிசுத்த ஆவினான் என்ன? पवित्र आत्मा क्या है? காண முடியாதவர், நமக்குள்ள வாசமா இருக்கிறவர், न दिखने वाला வார்த்தையா இருக்கிறவர், हमारे अंदर वास करता है वचन के द्वारा। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இதுக்கு பேர் உண்டு இல்லையா? तो इसका कोई नाम होगा। பிதாங்கிறது ஒரு ஸ்தானம், पिता एक स्थान है, குமாரன்ங்கிறது ஒரு ஸ்தானம், पुत्र भी एक स्थान है, பரிசுத்தாவிங்கிறதும் தேவனுடைய ஒரு ஸ்தானம். पवित्र आत्मा भी एक स्थान है परमेश्वर का। ஆனா அவருக்கு ஒரு பேர் உண்டு, पर उनका एक नाम है, அந்த பேர் தான் இயேசு கிறிஸ்து. वो नाम ही यीशु मसीह। எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், सारे नामों से ऊंचा नाम है। அல்லேலூயா. हालेलुया। அப்போ பாருங்க, பிலிப்பு கந்திரேயா மந்திரிக்கு போய் ஞானஸ்தானம் கொடுக்கறான். நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்துல அதை வாசிக்கலாம். प्रेरित के किताब 8वां अध्याय में उसे पढ़ेंगे। 8:36। இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீருள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லை என்றார். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரில் இருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியிலே போனான். போதும். 36 मार्ग में चलते चलते वे किसी जल की जगह पहुंचे। तब खोजा ने कहा, देख यहाँ जल है, अब मुझे बपतिस्मा लेने में क्या रोक है? फिलिपुस ने कहा, यदि तू सारे मन से विश्वास करता है तो ले सकता है। उसने उत्तर दिया, मैं विश्वास करता हूँ कि यीशु मसीह परमेश्वर का पुत्र है। तब उसने रथ खड़ा करने की आज्ञा दी और फिलिपुस और खोजा दोनों जल में उतर पड़े और उसने खोजा को बपतिस्मा दिया। और जब वे जल से बाहर निकलकर ऊपर आए तो प्रभु का आत्मा फिलिपुस को उठा ले गया और खोजा ने उसे फिर न देखा और वह आनंद करता हुआ अपने मार्ग पे चला गया। அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், यहाँ पर हम देखते हैं பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, அந்த ரதத்தோட போய் சேர்ந்துக்க. पवित्र आत्मा कहता है उस रथ के साथ जा मिल ले। ரதம் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கோம், மனுஷன் ஓடி பிடிக்க முடியுமா? रथ जो है दौड़ रहा है, क्या मनुष्य उसके पीछे जाकर पकड़ सकता है क्या? ஆனா பரிசுத்த ஆவியானவர் அவனை நடத்தி கொண்டு போகிறார். पवित्र आत्मा उसे चला कर ले जाता है। அங்க போ, அவன் ஏசாயா புஸ்தகத்தை அவன் படித்துக்கிட்டு இருக்கும்போது அங்க சொல்றாரு, இது உனக்கு புரியுமான்னு சொல்லும் பொழுது, எனக்கு தெரியாது, யாராவது ஒருத்தன் விவரித்து சொல்லாவிட்டா நான் எப்படி அதை புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறான். ऐसाई का भविष्यवक्ता का किताब पढ़ते समय वो उसे पूछता है, क्या तू जो पढ़ रहा है तेरा उसे मतलब पता है? तो वो बोलता है, मुझे नहीं मालूम, कोई से समझाएगा तो मैं समझ सकता हूँ। அப்ப அவன் விவரித்து சொன்ன உடனே சொல்றான், அப்படின்னாக்கி தண்ணி இருக்கு இல்லையா, என்ன இருக்குது, என் ஞானஸ்தானம் இப்ப எனக்கு நீ தரலாம் இல்ல, தடை तड़े என்னப்பா அப்படின்னு கேக்குறான். उसने उसके बारे में प्रकटीकरण करके दिया तो आगे जाते समय जब पानी दिखा उसने कहा, पानी तो यहाँ पर है, तू मुझे बपतिस्मा दे सकता है ना, क्या रुकावट है? நீ விசுவாசத்தை தடையே இல்ல. और इसने कहा, अगर तू विश्वास करता तो कोई भी रुकावट नहीं। நான் விசுவாசிக்கிறேன், मैं विश्वास करता हूँ, அவர் தேவனுடைய குமாரன், என்னுடைய பாவ பரிகாரியை நான் விசுவாசிக்கிறேன், परमेश्वर का पुत्र है, मेरे पाप का जो है उद्धार करता है करके मैं विश्वास करता हूँ। உடனே தண்ணீர்ல இறங்கி அவனுக்கு ஞான ஸ்நானம் இயேசு கிறிஸ்து நாமத்துல கொடுக்கறான். அங்க நாமம் சொல்லப்படல, எப்படி கொடுத்தாங்கிறது இதே அதிகாரத்துல இருக்குது, உங்களுக்கு விவரித்து காட்டுறேன். तुरंत उसने वहाँ विश्वास किया और यीशु मसीह के नाम से वहाँ पर बपतिस्मा दिया। यहाँ पर दिया नहीं है, पर यहाँ कैसा दिया है करके आगे उस वचन में இந்த दिया है। இயேசு கிறிஸ்து பேர்ல தான் அவன் கொடுத்தாங்கிறதுக்கு இந்த அதிகாரத்திலேயே உங்களுக்கு பதில் இருக்குது. यीशु मसीह के नाम से ही दिया करके इस अध्याय में ही आपका ஒரு उत्तर मिल जाएगा। பரிசுத்தவானுக்கு நான் அப்படி சொன்னேன், एक पवित्र व्यक्ति को मैंने ऐसे कहा था, இயேசு கிறிஸ்து பேர்ல தவிர வேற எந்த பேர்லயும் பைபிள்ல ஞானஸ்தானம் கொடுத்ததாக இல்ல, கொடுக்கும்படி கட்டளை இட்டதாகவும் இல்ல. यीशु मसीह के नाम के द्वारा और कोई नाम में बपतिस्मा दिया हुआ वचन में नहीं है, ना कोई आज्ञा दिया है।
காலி ஒரே ஒரு இடத்துல இயேசு பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்துலன்னு சொல்லியிருக்கிற ஒழிய அங்க பேரு சொல்லவே இல்ல. हाँ, एक जगह पर यीशु ने कहा पिता पुत्र पवित्र आत्मा करके, पर वहां पर कोई नाम नहीं दिया गया। நான் அந்த நேரத்துல புதுசாட்டு கிறிஸ்துக்குள்ள அந்த ஞானஸ்தானம் எடுத்ததுனால அதிக வசனம் தெரியாது. तब उस समय में मैं मसीह के अंदर नया था और बहुत सारे वचनों का जानकारी नहीं था। அங்க நின்று நான் இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானம் கொடுத்துருக்கேன்டா சொல்லியிருக்கிறான் அப்படின்னு என்கிட்ட கேட்டார். நான் ஒன்றும் சொல்லல. நீ புரிய மாட்டா, அது உனக்கு காது இருந்தாதான் புரிஞ்சு கொள்ள வேண்டிய எண்ணம் அது உனக்கு வேணும், கீழ்ப்படிய வேண்டிய எண்ணம் இல்லைன்னா உனக்கு புரியாது அப்படின்னு. हाँ, वो जो है वहां रह करके यीशु मसीह के नाम से ही बपतिस्मा है क्या ऐसा करके कहा, तो मैंने उससे कहा तू समझ नहीं सकता, वो जो कान है वो। பிலிப்பு எந்த ஞானஸ்தானம் கொடுத்தாங்கிறத அந்த 8ஆம் அதிகாரம் ये फिलिप ने कौन सा बपतिस्मा दिया करके, वो 8वां अध्याय में 15ஆம் வசனத்தை வாசிங்க. 15 वचन। இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்தாவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு. இப்ப பிலிப்பு நீங்க அந்த இதுல நீங்க 8ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்திலிருந்தே 6ஆம் வசனத்திலிருந்தே பாத்தீங்கன்னா பிலிப்பு அந்த பட்டணத்துல போய் பிரசங்கம் பண்ணி நிறைய ஜனங்களிடத்துல இருந்து வியாதிகளும் நிறைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து பெரிய அதிசயங்கள் நடத்தி அந்த ஊர்லயே பெரிய சந்தோஷம் உண்டாயிட்டு அந்த பட்டணத்திலேயே. इस अध्याय में 8वां अध्याय के 7वां वचन से 6वां वचन तक अगर हम देखेंगे तो फिलिप उस गांव में जाकर मसीह का प्रचार कर बहुत सारे लोगों को यीशु मसीह के नाम से बपतिस्मा दिया। एक बड़ा आनंद उस गांव में प्रकट हो गया। இந்த பரிசுத்த ஆவியினால நடத்தப்பட்ட அவன் ஞானஸ்தானம் கொடுத்த உடனே அவனை ஆவியானவர் கொண்டு போய் விட்டார். उन गांव के सारे लोगों को बपतिस्मा देते ही पवित्र आत्मा उसे वहां से उठाकर इस मंत्री के निकट ले आया। அவன் பிறகு வேறொரு இடத்துல காணப்பட்டான்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. और दूसरे के स्थानों में पाया गया करके उसके नीचे सोत में दिखाई दिया गया करके। அல்லேலூயா அல்லேலூயா। அப்ப பரிசுத்த ஆவியினுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாதவங்க தண்டனைக்கு ஏதுவாயிருப்பாங்க. पवित्र आत्मा के आवाज को न सुनने वाले, न पालन करने वाले दंड के योग्य रहेंगे। புரியாம சொல்லிருக்குது, எவனாயிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமான தூஷணம் அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவதில்லை. जो कोई हो पवित्र आत्मा के विरोध करने वाली बातें उसको न इस दुनिया में न आने वाली दुनिया में क्षमा की जाएगी। நான் அந்த ஜீசஸ் ரீடிம்ல சாம்ட்டு ஒரு சகோதரர் இருக்கிறாரு. जीसस रिडीम में भाई सैम करके एक பிரசங்கம் பண்ணுவாரு. एक अच्छा प्रचारक है, प्रचार करता है। அவருடைய இயேசு நாமத்தை கொஞ்சம் அற்பமா எண்ணுகிறவரு பாருங்க ஐயா, இங்க என்ன சொல்றாங்க. அவர் சொல்றாரு, இயேசுவின் நாமத்தினால அநேக பிசாசுகளை சுட்டி தெரியுது. அப்படியே பிரசங்கம் பண்றாரு. वैसे प्रचार करता है, यीशु मसीह के नाम को लेकर बहुत सारे அந்த இயேசுவின் நாமத்தில் உள்ள பிசாசை நம்ம கட்டணும். और यीशु के नाम के शैतान को हमें बांधना है करके। எல்லாரும் ஒரு மனப்பட்டு ஜெபம் பண்ணுங்க, கட்டுவோம். एक मन होकर प्रार्थना के जब बांधेंगे। அட முட்டா பயல, இயேசுவின் நாமத்தினால பிசாசு எப்படி சுட்டி தெரியும்? यीशु मसीह के नाम से शैतान कैसा घूम सकता है? அது ஓடல செய்ய இயேசு நாமத்தை கேட்டாலே तो यीशु का नाम सुनते ही वो भाग उठेगा। ஆனா இவங்க கட்டுறான்ட்டு அது இயேசு நாமத்துல தான் சொல்லி கட்டுறாவளா? ஐயோ கர்த்தாவே, எவ்வளவு பயங்கரமான ஒரு கீழ்த்தரமான நிலையில பிசாசு அவங்கள கட்டி வச்சிருக்கான் பாருங்க. कितना बुरी स्थिति से शैतान उसको जो है बांध कर रख दिया है। கட்டுகிற அந்த இயேசு நாம பிசாசுங்கிறான். அவன் சொல்லுறதே அவனுக்கே புரியல. அதாவது இந்த யாரு இது பேதுரு சொல்றாரு இல்லையா, தாங்க சாதிக்கிறதும் தாங்க போதிக்கிறதும் என்னன்னே தெரியாமலே போதிக்கிறாங்க. दूसरा पत्र में कहा गया, जो अपने आप को बोलते हैं और करना चाहते हैं वो उनको खुद पता नहीं वो क्या कर रहे हैं। இது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால நடந்தது. 4-5 साल की पहले நான் சொன்னேன், நீ பகிரங்க மாட்டு இதுக்கு நீ மன்னிப்பு கேட்கலன்னா உனக்கு மன்னிப்பு கிடையாது. मैंने उसको बोला तो पूरे खुले आम परमेश्वर से क्षमा नहीं मांगेगा तो इसके लिए तेरे क्षमा नहीं मिलेगा। हालेलुया हालेलुया। ஏன்னா நீ பகிரங்க மாட்டு சொன்னா இல்லையா? तूने तो पूरे खुले आम में इसको बताया था। அட இயேசு நாமத்தை சொல்லிட்டு தூசித்துட்டு தெரியுறான், களவெடுத்துட்டு தெரியுறான், உபச்சாரம் பண்ணிட்டு தெரியுறான். அதுக்காக மட்டும் இயேசு நாமம் உனக்கு அசுத்தமான நாமம் ஆயிருமா? यीशु के नाम को लेकर चोरी कर रहा है, गलत काम कर रहा है, तो उसके लिए क्या यीशु नाम गलत हो सकता है क्या? அது உலகத்தையே பிரகாசிப்பிக்கிற ஒளி அல்லவா? वो दुनिया को उजाला देने वाला उजाला।
பரிசுத்தமாக மாற்றுகிற வல்லமை உள்ளதல்லவா? कोई भी पापी को पवित्र और निर्दोष निष्कलंक बनाने वाला नाम है। ஹalleluya. हालेलुया। அப்போ இன்னைக்கு அந்த இயேசு நாமத்தை பற்றி இன்னைக்கு பெந்தகோஸ்து சபைகளுக்கெல்லாம் பெரிய கஷ்டம். आज यीशु मसीह के नाम के बारे में पेंटेकोस्ट के कलीसिया में बड़ा कष्ट है। ஏன்னா ஒன்லி ஜீசஸ் அவங்க. हाँ, वो कहता है कि वो सिर्फ यीशु को मानते हैं। நான் உடனே அதை நான் மறுதலிக்கிறது இல்ல. मैं उनको भी इनकार नहीं करता हूँ। ஜீசஸ் தான். हाँ, हम एक ही मसीह के हैं। நான் என்ன பார்த்து நீ இவர் ஒன்லி ஜீசஸ்னு சொன்னாங்க. யார் எங்க சொந்தக்காரங்க தான் வேற யாரும் हमारे இல்ல. रिश्तेदार खुद कहने लगे ये केवल मसीह को मानने वाला है। நான் சொன்னேன் இயேசு இல்லாம நான் பரலோகம் போகவே முடியாது. मैंने उसको साफ कह दिया यीशु के बिना मैं स्वर्ग नहीं जा सकता। பிடிச்சிட்டேன். मैंने उसे अच्छे से पकड़ लिया। ஆட்ட போகணும்னா अगर पिता के पास जाना அந்த है, காண முடியாத தேவனிடத்துல போகணும்னா और न दिखने वाले परमेश्वर को ஜீசஸை இருக பற்றிக்கிட்டியானா உன் வாழ்க்கையில கவலை இல்ல, கண்ணீர் இல்ல, கஷ்டம் இல்ல, சந்தோஷம் சந்தோஷம். तो केवल यीशु को पकड़ लेगा तो तेरे जीवन में चिंता नहीं, परेशानी, केवल आनंद ही आनंद है। ஏன்னா அவரே சொல்லிட்டாரு, क्योंकि परमेश्वर ने ही कह நானே दिया வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். मैं ही सत्य मार्ग और जीवन हूँ। பரிசுத்தாவியை உன்னால பார்க்க முடியாது. पवित्र आत्मा को तू देख नहीं सकता, பிதாவை உன்னால பார்க்க முடியாது. पिता को भी तू देख नहीं सकता। குமாரன் மூலமா தான் பிதா தன்னை வெளிப்படுத்தினாரு. पुत्र के द्वारा ही पिता अपने आप को प्रकट किया। உடனே 1 2 3 நபர்னு எடுத்துருந்தாங்க. तो तुरंत 1 2 3 करके गिनना शुरू कर दिया। சரிதான், ஆவி ஆத்மா சரீரம் 3 நபரா ஒரே நபரா? ठीक है, आत्मा प्राण शरीर 3 है क्या 1 है? ஆ? நம்ம 3 பேரா இருக்கிறோமா ஒரு ஆளா இருக்கிறோமா? क्या हम 3 बन के खड़े हैं क्या एक बने हुए हैं? இப்போ என்ன நீங்க வெளியில சரீரமா பாக்குறீங்க, ஆனா உள்ள ஒரு ஆள் இருக்கிறார். हाँ, मुझे शरीर के तौर में आप देखते हैं पर अंदर एक आत्मा है அதுக்குள்ள இன்னொரு ஆள் और இருக்கிறார். उसके अंदर एक प्राण है। அல்லேலூயா. हालेलुया। ஆகையினால இது அவங்க 3 3ன்னு எடுத்துக்கிடுறாங்க. वे 3 3 करके अलग कर लेते हैं। ஆனா கர்த்தர் சொல்றாரு, மார்க்குல சொல்றாரு, 12 அதிகாரம் 29 30 சொல்றாரு, இஸ்ரவேலே கேள் நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே परमेश्वर கர்த்தர். मार्क 12 इसमें कहता है कि हे इस्राएल सुन, हमारा परमेश्वर एक ही खुदा है। நீங்க 3ன்னு சொல்லிட்டு இருங்க. आप 3 कहते रहना। ஆகையினாலதான் அவங்க பிதா குமாரன் பரிசுத்தாவிங்கிற பேரில்லாத ஞானஸ்தானம் கொடுக்கறாங்க. इसलिए वे पिता पुत्र पवित्र आत्मा वो बेनाम नाम पर बपतिस्मा देते हैं। பிதா குமாரன் பரிசுத்தாவிங்கிறது ஸ்தான பேரே ஒழிய தேவனுடைய பேர் அல்ல, கர்த்தருடைய பேர் இல்ல. पिता पुत्र पवित्र आत्मा इस स्थान का नाम छोड़कर परमेश्वर का नाम नहीं है। சர்வ வல்லமையுள்ள கர்த்தர்ங்கிறது அவருடைய பேர் இல்ல, இயேசுங்கிறது அவருடைய பேரு. जो था जो है जो आने वाला है सर्वशक्तिमान वो उसका नाम नहीं है, यीशु ही उसका पवित्र नाम है। சத்தம் எல்லா இடத்துக்கும் போகணும் அப்படிங்கறக்க அப்படி தாங்க இந்த இடத்துல இப்ப சொல்லப்படுது. ये आवाज हर स्थानों में जाना है करके स्थानों में मैं बताना चाहता हूँ। திரும்ப அவனுக்கு ரட்சிப்பு கிடையாது. इसे सुनने वाला अगर सुधार नहीं किया तो फिर से उसका कोई उद्धार नहीं होगा। ஏன் நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பையும் நீ அசட்டை பண்ணுகிறாய்? क्योंकि तूने पाया हुआ उद्धार को तो जो है उसको तुच्छ मान रहा है। கேளாதபடி தன் செவியை அடைக்கிறவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பு. इस वचन को पालन न करते हुए प्रार्थना करने वाले की प्रार्थना परमेश्वर के लिए घृणा है। அப்ப நாம அப்ப பாருங்க, சகோதரர் அவங்க அவ்வளவு தூரத்துக்கு பிசாசு முழு சபைகளையும் குருடாக்கி வச்சிருக்கிறான். इतने दूर तक शैतान पूरी कलीसिया के लोगों को अंधा कर रखा है। இப்ப எல்லாரும் கர்த்தருடைய வருகை நெருங்கிட்டுன்னு சொல்றோம். बहुत सारे लोग कहते हैं कि परमेश्वर का आगमन निकट हो गया அது உண்மைதான். वो सच्ची बातें हैं ஆனா எப்படி நெருங்கிட்டுது? पर कैसे निकट हो गया है? நீ எழும்பி பிரகாசிக்காவிட்டா तो उठकर उजाला नहीं देगा तो வாசிக்கலாம். ஏசாயா 60 அதிகாரம் 1 2 வாசிக்கலாம். पढ़ेंगे यशायाह भविष्यद्वक्ता 60वां अध्याय पहला और दूसरा वचन। எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஹல்லேலூயா. हालेलुया। देख पृथ्वी पर तो अंधियारा और राज्य राज्य के लोगों पर घोर अंधकार छाया हुआ है, परंतु तेरे ऊपर यहोवा उदय होगा आमीन और उसका तेज तुझ पर प्रकट होगा। हालेलुया। जाति जाति तेरे पास प्रकाश के लिए बस அப்போ
ஒளிக்கிற அந்த நாம ஒளியா இருக்கிறோன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. जो हम उजाला बने रहना है करके प्रभु कहता है। நம்முடைய ஒளி எப்படி பிரகாசிக்கும்? हमारा उजाला कब प्रकाश होगा? நம்முடைய வாயின் வார்த்தையால. हमारे मुंह के बातों के द्वारा। அல்லேலூயா. हालेलुया। ஏன்னா நாம தேவ சாயலின்படியும் தேவ ரூபத்தின்படியும் இப்போ மறுபடியும் பிறந்திருக்கிறோம். हम परमेश्वर की साया से उसके रूप से फिर से अब नया जन्म लिए हैं। இந்த மாம்ச தேகத்துல இருந்தாலும் இது ஒரு கூடு. ये शरीर के देह में है तो भी ये एक जो है இது பாவ சரீரம், ये पाप का விழுந்து போன शरीर, சரீரம். गिरा हुआ शरीर है। இப்போ கர்த்தருடைய வார்த்தை உள்ள இருந்து நம்மள ஒரு புது சிருஷ்டியா தேவனுடைய ஒப்பாக மாற்றி கொண்டு வருகிறது. परमेश्वर का वचन इसके अंदर आकर हमें एक नए सृष्टि के रूप में परमेश्वर के निकट बना रहा है, बदल रहा है। ஏன்னா ஒரு க்ஷண பொழுதுல ஒரு இம பொழுதுல இந்த சரீரம் களையப்பட்டு நாம தேவனை போல மாறி அந்த ஒளியாக மாறுவிடும். क्योंकि एक क्षण भर में एक पलक झपकते ही हमारा ये शरीर निकल कर हम एक उजाले के शरीर में बदल जाएंगे। இது எல்லாம் நல்ல காரியங்கள். ये सब अच्छी बातें हैं। இது நமக்காக தேவனும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள். ये हमारे लिए प्रभु ने तैयार किया हुआ आशीष है। இயேசுவை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த ஆசீர்வாதம் உண்டு. यीशु पे भरोसा करने वाले हर एक बच्चों को ऐसी आशीष है। ஆனா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆம் என்றும் ஆமென் என்றும் கீழ்ப்படிய மனதா இருக்கிறவர்கள் மட்டும்தான் இதை சுதந்திரிக்க और हर முடியும். एक शब्दों को हाँ और आमीन के रूप में स्वीकारने वाले ही इसका स्वतंत्र कर सकते हैं। மற்றபடி நீங்க எவ்வளவுதான் ஆனாலும் அது ஒண்ணுமே பிரயோஜனப்படாது. नहीं, इसके बदले आप कुछ भी हाँ हूँ करेंगे तो भी वो कुछ लाभ नहीं होगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஏன்னா இந்த கடைசி நாட்கள்ல நம்மளை எதுக்காக கர்த்தர் ரட்சித்தார்? क्योंकि इस आखिरी दिनों में हमें परमेश्वर ने क्यों उद्धार किया? அவரே சொல்றாரு, முந்தினோர் பிந்தினோராயும். वो खुद कहता है कि जो पहले वाले जो पिछले हो जाएंगे, பிந்தினோர் முந்தினோராயும் மாறிடுவாங்க. पिछले वाले पहले हो जाएंगे। ஹல்லேலூயா. हालेलुया। சிலர் அப்படி சொல்லாம பிந்தினோர் பூரா முந்தினோர் ஆயிருவாங்க. थोड़े लोग ऐसा ना कहते हुए सारे पीछे वाले आगे हो जाएंगे। ஏன் அப்படி சொன்னாரு? क्यों ऐसा कहा? பிந்தினோர்களுக்கு மட்டும்தான் அதிகமான ஞானமும் அறிவும் தேவத்துவமும் பரிபூரணமாக நிரம்பி क्योंकि இருக்கும். पीछे वाले लोगों के पास ही अधिक ज्ञान बुद्धि परिपूर्णता से भरा ஒரு रहेगा। உதாரணத்துக்கு एक எடுத்துக்கிடுங்க. उदाहरण में ले लीजिए। இந்த பிள்ளை நம்ம சாயல்ல தான் இருக்குது. ये बच्चा हमारे साये में அது ही है। வளர்ந்து வளர்ந்து அந்த வாலிபம் வந்த உடனே தான் அந்த பூரண சாயல் அதை அடைகிறது. बढ़ते बढ़ते वो जवानी की स्थिति में आकर परिपूर्ण साये में वो प्रकट हो जाता है। 7 சபை காலங்களில இந்த 7ஆம் சபையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பூரண சோபம் வெளிப்படுது. 7 कलीसिया के समय में 7वां कलीसिया का समय खत्म खत्म होने होते समय में ही वो परिपूर्ण கதம் स्वभाव उसमें போகையா? அப்ப இப்பவும் நாம அந்த பூரண அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டிய சமயம். अब हम परिपूर्ण प्रेम को प्रकट करने का समय है। ஆனா அன்பு என்ன செய்யும்? पर प्रेम क्या करता है? அணைக்கவும் செய்யும், அடியும் கொடுக்கும். वो जो है जो हमें जो उसमें गले लेगा लगाता है और- और मारता भी है। ஏன்னா அது கண்டிக்கும், சரியான பாதையில நம்ம वो நடத்தும். हमें जो है शिक्षा देता है और सही मार्ग में चलाता ஒரு நாளும் நம்மள புறம்பே ஆக்கவே है। ஆக்காது. एक दिन भी हमें दूर नहीं करता है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப முழு உலகத்தையும் கர்த்தர் ரத்தம் சிந்தி இவ்வளவு பாடுபட்டு மீட்டது எதற்கு? पूरी दुनिया को प्रभु लहू गिरा कर हमें छुड़ाने का क्या क्या कारण है? இந்த பூமிய அவருடைய பிள்ளைகள் ஆளுக செய்ய வேணும். इस दुनिया को उसके बच्चे राज करना है। அவங்க செய்கிற ஆளுகையை பார்த்து அவர் மனம் மகிழ்வார். वो करने वाले राज्य को देखकर वे आनंद मनाएगा। கொஞ்சம் அந்த வசனங்களை எடுக்கலாமா? थोड़ा वचन को निकालेंगे। முதலாவது பார்க்கலாம், 47ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை எடுக்கலாம். भजन संहिता 47 में 3रा वचन 47। ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். ஜாதிகளை யாருடைய பாதங்களுக்கு? நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். वह देश देश के लोगों को हमारे सन्मुख नीचा करता ஆமென். और जाति जाति को हमारे पाँव के नीचे कर देता है। இப்போ பாருங்க, இப்போ கிறிஸ்தவங்களை புறம் அடிக்கிறான், கோயில்களை உடைக்கிறான். அது இன்னும் நிறைய செய்யணும் அவன். हाँ, देखिए இப்போ உணர்வே வரும்.
मसीह के लोगों को मारता है, उनके कलीसिया को तोड़फोड़ करता है, वो और करना चाहिए, तभी हमारे जैसे ஏன்னா நீ எதுவரையிலும் கானான் தேசத்தை வாக்கு பண்ணதுக்கு அப்புறமும் கொண்டு போய் சொல்லி சுதந்திரிக்கணும், அவன் ராட்சசன், அவன் அப்படி செய்வான் நீ நினைச்சு கொண்டு இருக்கிற வரையிலையும் கானானுக்குள்ள யாரெல்லாம் நினைச்சனோ போகவே முடியாது. क्योंकि अभी तक तो स्वतंत्र पाने के बावजूद कानान देश में नहीं जा सकते, वहाँ राक्षस है ऐसा करके कहने वाला जो कोई था उसके अंदर स्वतंत्र नहीं कर पाया। இன்னைக்கும் அப்படிதான். आज भी ऐसे ही है। பொலிட்டிக்கல் போகக்கூடாது. हाँ, पॉलिटिकल में जाना नहीं है। அட முட்டங்கள், கிறிஸ்தவ போதகர்களே உங்களுக்கு அறிவு இருக்குதா இல்லையா? நீ என்னைக்கு போய் ஆளுகை செய்ய போறா? मसीह के सेवक, आपको बुद्धि है कि नहीं? आप कभी जाके राज करेंगे? நீ ஆளுகை செய்யணும்னா நீ அங்க சிங்காசனத்துல துஷ்டம் உட்கார்ந்து இருக்கிறான், நீ எழும்பி போகாத வரையில அவன் எப்படி வருவான்? अगर तू राज करना है तो वहाँ सिंहासन में दुष्ट बैठा, तू जब तक नहीं जाएगा तो वो कैसा? உதவி செய்யறதுக்கு ரெடியாட்டு அவங்க பட்டயத்தோட நிக்கிறாங்க. परमेश्वर अपने दूतों को, उसकी सेनाओं को हमारी मदद के लिए तलवार के साथ वो इंतजार में खड़े हैं। நீ சொல்ல நடக்கும், तो कहेगा तो वहां हो जाएगा। நம்ம போய் அவன் என்னது துப்பாக்கியையும் குண்டையும் தூக்கிட்டு வந்தாங்க கூட அது ஒண்ணு கூட வேலை செய்யாது. அல்லேலூயா, हालेलुया। कोई भी हथियार ले आए तो भी वो कुछ काम नहीं करेगा। பட்டயம் இருக்குது, तेरे जबान के अंदर एक हथियार है। வாசிக்கலாம் கொஞ்சம். நம்ம இந்த பட்டயத்தை குறித்து கூட கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம். 29ஆம் சங்கீதத்துல 7ஆம் வசனத்தை வாசிங்க. भजन संहिता 29 में 7वां वचन। கர்த்தாவே, கர்த்தருடைய பட்டயம், கர்த்தருடைய சத்தம் கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்து, கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் என்ன செய்யும்? அக்கினி ஜுவாலைய உண்டாக்கும். परमेश्वर की आवाज क्या करता है? आग के ज्वाला को उत्पन्न करता है। வாசிங்க. கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். यहोवा की वाणी आग के लिपटों को चीरती है। यहोवा की वाणी वन को हिला देती है। हालेलुया। बस அப்போ நம்ம இப்ப கர்த்தருடைய சத்தம், இப்ப கர்த்தர் இந்த பூமியை ஆளுகை செய்ய போறது இல்ல. परमेश्वर आकर इस दुनिया पर राज नहीं करने वाला। இப்ப கர்த்தர் எங்க இருக்கிறாரு? परमेश्वर कहाँ पर है? உன்னதத்திலும் பரிசுத்த பலத்திலும் வாசம் பண்ணுகிற தேவன் எங்க இருக்கிறாரு? ऊंचे स्थानों में वास करने वाला परमेश्वर कहाँ पर है? நமக்கு உள்ள, हमारे अंदर है। இப்ப நம்ம வாயிலிருந்து புறப்பட்ட சத்தம் யாருடைய சத்தம்? हमारे मुंह से निकलने वाले शब्द किसके होंगे? கர்த்தருடைய சத்தம், परमेश्वर का शब्द होगा। ஏன்னா பழைய ஏற்பாட்டுல அந்த ஆவி வந்தாதான் அவங்க தீர்க்க தரிசனம் உரைக்க முடியும். पुराने नियम में वो आत्मा जब उतरता था तब वो भविष्यवाणी देते थे। கொடுக்கப்படுது, उनको विशेष अभिषेक दिया गया था। தரிசனம் பார்க்கறது இந்த தரிசனம் அதெல்லாம் வரங்களாட்ட உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. भविष्यवक्ता, दर्शन देखने वाला ऐसा दिया हुआ था। இது எல்லாமே இப்ப கர்த்தர் மூலமா வார்த்தையின் மூலமா நமக்குள்ள வைத்திருக்கிறார். सारी बातें अब परमेश्वर के द्वारा, वचन के द्वारा हमारे अंदर प्रभु ने रख दिया है। தேவனுக்கு நமக்குள்ள வந்துட்டாரு, परमेश्वर से हमारे अंदर आ गया है। கர்த்தருடைய வார்த்தை எங்கேயோ அங்க விடுதலை, प्रभु का वचन जहाँ पर है वहाँ छुटकारा है। கர்த்தருடைய ஆவி எங்கேயோ अங்க விடுதலை, परमेश्वर की आत्मा जहाँ है वहाँ छुटकारा है। அப்ப நாம வாயினால பேசினா அது எப்படிப்பட்ட பட்டயம்? எந்த பட்டயத்திலும் கூர்மையானது கருக்கா, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். हम मुंह से बात करेंगे तो किस प्रकार का तलवार है? वो हर तरीके से धार वाली तलवार है, दोनों। நம்முடைய தேவன் எப்படி எல்லாம் பூமியை உருவாக்குனார்னு தெரியும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். हाँ, उत्पत्ति पहला अध्याय में जाएंगे, हमारा परमेश्वर दुनिया की रचना कैसे की हमें पता होगा। இப்ப நாமளும் அவருடைய பிள்ளைகள்னா அவருடைய குணங்கள், அவருடைய சுபாவம் எல்லாம் நமக்குள்ள இருக்கு. अभी हम उसके बच्चे हैं तो उनका गुण, उनका स्वभाव हमारे अंदर है। நாம எது வரையிலையும் இந்த சத்தத்தை கவனிக்காம சிந்திக்காம இருக்கிறோமோ, அது சிந்தித்து நம்ம உள்ளத்துக்களை நிரப்பும் பொழுது, அது நம்ம வாயில இருந்து வரும் பொழுது அது வல்லமையாய், சிருஷ்டிக்கும் வல்லமையாய் வெளிப்படும். हम जब तक ये वचन पढ़कर विचार कर कर वो जब हमारे मुंह से निकलते हैं वो सामर्थ्य और सृष्टि நம்முடைய கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறதாக எண்ணி பேசுகிற தேவன். हमारा परमेश्वर जो नहीं है उसको है करके गिन कर बातें करने वाला परमेश्वर। அப்ப நாம அவருடைய பிள்ளைகள், हम उसके बच्चे हैं। நாம இந்த பூமியை ஆள வேண்டியவர்கள், हम इस दुनिया पे राज करने वाले हैं।
அவங்க ராட்சசர்கள் தான், பொல்லாதவர்கள் தான். ஆனா இவங்களை கண்ட உடனேயே அவங்களுக்கு பயம் உண்டாயிட்டா உண்டாகலையா? वे राक्षस थे और बुरे थे, परंतु इनको देखते ही उनका मन घबरा गया। தைரியமாட்டு உள்ள இறங்கின உடனே அவங்களும் எதுதான் வந்தான், ஆனா நிக்க முடியல. धैर्य से जब अंदर गए वे लोग विरोध तो आए, पर वो इनके सामने खड़े नहीं हो पाए। 31 ராஜாக்களையும் ஒரே நாள்ல முறியடிக்கிறா. 31 राजाओं को एक ही समय में वो मार गिराते हैं। கர்த்தரிடத்துல யோசுவா கேக்குறான், प्रभु के पास यहोशू पूछता है, கர்த்தாவே சத்துருக்கள் நிறைய இருக்கிறாங்க, वो शत्रु बहुत सारे हैं, பெரிய எண்ண முடியாததா இருக்குது, अनगिनत शत्रु है, ராத்திரி வந்து அழிக்க முடியாது, रात हो गया तो हम उसे नाश नहीं कर पाएंगे, ஆகையினால எங்களுக்கு சூரியனை இன்னும் ஒரு நாள் அப்படி நிப்பாட்டும். आप सूरज को एक दिन ऐसे रुका दीजिए। சரிப்பா, உன் இஷ்டப்படி சொல்லிக்க. ठीक है, तू जैसा कहेगा वैसा हो जाए। ஏ சூரியனே அங்க நில்லு, हे सूरज, அங்க நில்லு அப்படிங்கிறான். सूरज तो अपने स्थान में खड़ा हो जाए और चांद तो अपने स्थान में खड़े रहना। எவ்வளவு நேரம் நினைச்சு இல்லையா? कितने देर खड़ा था? நினைச்சது 24 घंटा ऐसे ही बिना हिले खड़ा था। அல்லேலூயா. हालेलुया। அந்த இயேசுவாக்கு அவ்வளவு தைரியம் இருந்துன்னா, ओ योशुआ को उतना धैर्य है तो ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால தன்னுடைய பாவங்களை மூடிக்கொண்டவனுக்கு இவ்வளவு தைரியம் இருக்குன்னா, मेमने के लहू से अपने पाप को ढकने वाले को इतना धैर्य है तो அவருடைய சொந்த ரத்தத்தினால மீட்கப்பட்டு உனக்குள் இருக்கிற தேவனை நீ வெளிப்படுத்த எந்த மட்டும் அசதியா இருப்பீர்கள்? उसके खुद के लहू से तुझे छुड़ा कर लेने वाले को तुम कब तक अभी तक जो है समाधान ऐसे ही पड़े रहोगे? கிறிஸ்தவ பார்ட்டி எழும்பலியோ, जब तक मसीह के लोग नहीं उठकर खड़े होंगे तो நாமெல்லாம் இந்த மாதிரிலாம் உலகத்துல போக கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா அவன மாதிரி ஒரு முட்டாள் யாருமே கிடையாது. हम सब ऐसे दुनिया के अंदर नहीं जाना ऐसा सोचेंगे तो उसके साथ ஆளுங்க செய்ய வேண்டிய விருப்பமே இல்ல, उसको राज करने का मन ही नहीं है। நீ தைரியமா எழும்பு, तो धैर्य से उठकर खड़ा हो जा। எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறாரு, मेरे अंदर परमेश्वर है, என்ன பகைக்கிறவன் கர்த்தரை பகைக்கிறான், मुझ पे विरोध करने वाला परमेश्वर का विरोध என் कर रहा है। தலைமுடிகள் எல்லாம் எண்ணி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, सिर के बाल सब गिन कर जो सुरक्षा की गई है, என்னை சுற்றிலும் பரலோக தூதருடைய பாதுகாப்பு உண்டாயிருக்குது, मेरे साथ चारों ओर स्वर्ग की दूत की सुरक्षा है। எனக்கு விரோதமா எத்தனை கோடி எழும்புனால என்ன அழுகாதுன்னு நினைச்சுக்கிட்டு போ, நீ நினைச்சதுதாங்க நடக்கும். कितने ही करोड़ों उठ जाए तो मेरे लिए कोई हानि नहीं होगा, सोच कर जा वैसे ही होगा। நாம பூமியையே ஆளுகை செய்யணும். हम दुनिया पर राज करना है। சங்கீதத்துல இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். पढ़ेंगे भजन संहिता 37 में और एक वचन, 11ஆம் வசனத்தை வாசிங்க. 11 वचन पढ़ेंगे। परंतु नम्र लोग पृथ्वी के अधिकारी होंगे और बड़ी शांति के कारण आनंद मनाएंगे। அல்லேலூயா. हालेलुया। யாரு? சாந்த குணம் உள்ளவர்கள், शांत गुण वाले, மற்றவங்க சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து ஆ, மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். 29ஆம் வசனத்தை வாசிங்க. அதுலேயே उसी में 29 वचन, நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள். என்றைக்கும் அதிலே அவங்க வாசமாயிருப்பாங்க. धर्मी लोग पृथ्वी के अधिकारी होंगे हाँ। और उसी में सदा बसे रहेंगे। ஆமென். அல்லேலூயா. हालेलुया। 22ஆம் வசனத்தை வாசிங்க. அதுலேயே उसी में அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள். அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுபுண்டு போவார்கள். क्योंकि जो उसी से आशीष पाते हैं हाँ। वे तो पृथ्वी के अधिकारी होंगे, हाँ। परंतु जो उसी से शापित होते हैं हाँ। वे नष्ट हो जाएंगे। 34ஆம் வசனத்தையும் வாசிங்க. எத்தனை காரியங்கள், நீ எத்தனை கர்த்தருக்கு காத்திருந்து கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள் அவருடைய வார்த்தையை கைக்கொள், அவருடைய வழியை கைக்கொள். அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். அவர் உன்னை உயர்த்துவார். यहोवा की बाट जोते रहे और उसके मार्ग पे बना रहे, ஆமென். और वे तुझको बढ़ाकर पृथ्वी का अधिकारी कर देगा। जब दुष्ट काट डाले जाएंगे ஹalleluya. तब देखेगा। हालेलुया। எதுவரையிலையும் நாம எழும்பாம இருக்கிறோமோ அதுவரையிலையும் இந்த துன்மார்க்கன் கிறிஸ்தவ ஜனங்களை இடி இடின்னு இடிக்கத்தான் செய்வான். जब तक हम उठकर खड़े नहीं होते तब तक दुष्ट मसीह लोगों को ऐसे ही मारता रहेगा।
ஏன்னா துன்மார்க்கம் தான் இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்கிறான். कि दुष्ट आज राज कर रहा है। இவன் அவன் வரட்டி இவன் வரட்டி இவனுக்காக ஆண்டவரே ஆண்டவரே நீ என்ன ஜெபம் பண்ணாலும் உன் ஜெபம் கேட்கப்படாது, உன் இடத்த நீ எடுக்கணும். तो वो आने दे ये आने दे करके तो कितना ही प्रभु प्रभु करके प्रार्थना करे तो तेरा प्रार्थना उठाने जगह तू तेरे स्थानों पे लेकर ஜெபத்தை खड़ा रहना। கொஞ்சம் மாற்றுங்க. तेरे प्रार्थनाओं को थोड़ा बदल दीजिए। கர்த்தாவே நீர் எனக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிற இந்த இடத்துக்குள்ள எனக்கு போறதுக்கு ஞானம் தாங்கன்னு கேளுங்க. तो आपने मेरे लिए तैयार किया उस स्थान में अंदर जाने के लिए मुझे वो ज्ञान दीजिए करके मांगी है। அல்லேலூயா. हालेलुया। ஜெபம் சரியான ரூட்ல போச்சுன்னா हमारा प्रार्थना अगर बदल कर सही स्थान में जाएगा तो அது தன்னுடைய வேலைகளை ஆட்டோமேட்டிக்காட்டு செய்ய वो ஆரம்பித்து अपने விடும். कामों को सही से करना शुरू कर देगा। நீ ஜெபத்தை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். प्रार्थना में जो कुछ मांगेगा वो सब तू पालेगा। நீ வீணானவைகளை வார்த்தைகளுக்கு ஜெபங்களுக்கு கர்த்தர் செவி கொடுக்கிறது இல்ல. व्यर्थ बातों के लिए परमेश्वर उस प्रार्थना को सुनता नहीं है। அதனால நம்முடைய கவனம் நம்மளை ரட்சித்தது எதற்கு, நம்ம இந்த பூமியை ஆள வேணும், ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கணுமா. हमारा ध्यान हमें उद्धार करने का मकसद यही है कि हम दुनिया पर राज करना है, राजाओं को उद्धार देना है, ராஜ்யோங்க உதார் தேனா. राज्य को। அடுத்தால இருக்கிறாரு சகல ஜாதிகளிலும் உன்னை நான் மேல வைப்பேன். और कहता है, सारी जातियों में मैं तुम्हें ऊंचा में रखूंगा। பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்காதுங்க, அது ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு உரியது. पुराने नियम में कहा गया ऐसा मत सोचिए, वो उद्धार पाए हुए लोगों के लिए भी वही बातें हैं। அல்லேலூயா. हालेलुया। நாயனால கொஞ்சம் நம்மளுடைய யோசனைகளை தேவன் நம்மளை ரட்சித்தது நம்மளை ஆசீர்வாதம் நம்ம இந்த பத்தி யோசிக்காதனால இன்னும் இந்த பூமி வாழ்க்கை திங்கணும் புசிக்கணும் தூங்கணும் அதோட முடிஞ்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படிதான் வாழ்ந்து इसके போவீங்க. बाद सोचते नहीं है, इसीलिए हमारा दुनिया का जीवन खाना है, सोना है, काम करना है, ऐसे सोचेंगे तो ऐसे में ही पड़े रहेंगे। ஆனா இந்த அதிகாரம் எழும்பும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? ये अधिकार जब उठकर खड़ा होगा तो क्या होगा? இந்த தேவனுடைய பிள்ளைகள் எழும்பும் பொழுது சபையெல்லாம் திட்டும். ये परमेश्वर के बच्चे जब उठकर खड़े होंगे पूरी कलीसिया के लोग डांटेंगे। ஏன்னா இது கர்த்தரை அழிக்கிறதுக்கு அவங்களை கொண்டு வந்தாரு, கர்த்தரை ரட்சிக்கிறதுக்கெல்லாம் ஜீவனை கொடுத்தாருன்னு சொல்லுவான். प्रभु ने क्या नाश करने के लिए प्रभु ने इनको लेके आया, उनको तो उद्धार करने के लिए ले आया, जीवन இவங்க ஜனங்களை எல்லாம் கொல்றாங்களே. ये लोग तो दुनिया के लोगों को मार रहे हैं। அல்லேலூயா. हालेलुया। ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 11 அதிகாரத்துல பாருங்க, அங்க 2 தீர்க்கதரிசிகள் எழும்புறாங்க. இந்த நாள்ல வருவாங்க அவங்க இப்ப சீக்கிரத்துல. प्रकटीकरण 11 अध्याय में देखे वहां 2 भविष्यवाणी भविष्य तक आते हैं, आज के समय में आने वाले थोड़े दिनों में வாசிக்கலாம். पढ़ेंगे। 3ல இருந்து வாசிங்க. என்னுடைய 2 சாட்சிகளும் என்னுடைய 2 சாட்சிகளும் ரட்டு வஸ்திரம் உடுத்தி ரெட்டு கொண்டிருக்கிறவர்களாய் வஸ்திரம் உடுத்தி கொண்டு இருக்கிறவர்களாய் 1240 1240 நாளளவும் 260 நாளளவும் ஆ தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் 3 வருஷம் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். 3.5 साल भविष्यवाणी करने के लिए उनको मैं अधिकार दूंगा। 1260 நாள். हाँ, 1860 दिन। नहीं नहीं 260 1260 दिन तक। பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த ஒருவன் இவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாளிலே இவர்களை கொல்ல வேண்டும் என்று நினைத்தார். அவன் நினைக்கத்தான் செய்யணும். பாருங்க, அவருடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு சத்துருக்களை பட்சிக்கும். அல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய அக்கினி எங்க இருக்குது? परमेश्वर का आग कहाँ पर? வாய் இருதயத்துக்குள்ள இருக்குது, हृदय के अंदर है, வான் வார்த்தையில இருக்குது, शब्दों में है। நீ பாரு, நீ ஒரு அத்தியாரத்தையே நீ ஒண்ணு கையில எடுத்துக்கிட்டு போக வேண்டியதே இல்ல. हथियार लेकर जाने की आवश्यकता नहीं। நீ வீர நட போட்டாலே போதும், கர்த்தர் பிசாசு தன்னால அடாட்டிங்க ஓட ஆரம்பிச்சிருவான். जय का चाल चलते ही शैतान वहां पर अपने आप नाचना शुरू कर देगा। கர்த்தருடைய பயங்கரம் எல்லா ஜாதிகளுக்கும் உண்டாயிரும். परमेश्वर का भय हर एक जातियों में हो जाएगा। வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு मुंह से आग निकलकर சத்துருக்களை பட்சிக்கும். அவருடைய சத்துருக்களை கொன்று போடும், कि शत्रुओं का नाश कर देगा। சேதப்படுத்த மனதா இருக்கிறவன் எவனோ, அவர்களை சேதப்படுத்த மனதா இருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அல்லேலூயா. मैं अपने 2 गवाहों को यह अधिकार दूंगा, तोड़े हुए
1260 दिन तक भविष्यवाणी करे। ये वे है जैतून के 2 पेड़ और 2 दिवट है जो पृथ्वी के प्रभु के सामने खड़े रहते हैं। यदि कोई उनको हानि पहुंचाना चाहता है तो उनके मुंह से आग निकलकर उनके बैरियों को भस्म करती है। ஹalleluya. हालेलुया। அப்போ இப்படித்தான் அவங்களுடைய வாயிலிருந்து ஐயோ எல்லா ஜனங்களையும் இவங்க கொன்னுகிட்டே இருக்கிறாங்களா, கர்த்தர் ரத்தம் சிந்தினதை எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு இல்ல, ஆனா இவங்க கொல்றாங்களேன்னு சொல்லி அன்னைக்கு சபை தூஷிக்கும். हाँ, अरे ये तो सारे लोगों को मार रहे हैं। தெரியாததுனால हाँ, लोगों को मार रहे हैं, परंतु प्रभु ने उद्धार किया ताकि लोगों को बचाया जा करके। कलीसिया डांटेगा उनको, श्राप करेगा, क्योंकि वे लोग उसे जानेंगे नहीं। நிறைய பரிசுத்தவான்கள் சொல்லிருக்காங்க கடைசி ஆடு உள்ள வந்துட்டுனா அடப்பட்டுரும் அப்படின்ட்டு. बहुत सारे पवित्र लोग कहते हैं आखिरी बेड़ अंदर आ गया तो द्वार बंद நீ அதை பற்றி சொல்ல வேண்டாம். முதல்ல இதுக்கு முன்னால நாம ஆட்சிக்குள்ள போகணும்னு நானே முதலாவது हो। उसके बारे में नहीं, சொல்லிருக்கிறாரு. முதல்ல இந்த தேசத்தை ஆளுங்களுக்கு நீ எழும்பு. पूरी दुनिया पर तो राज करेगा ऐसा प्रभु ने कहा, तो पहला भारत देश पे राज करने के लिए उठकर खड़ा हो जाओ। ஹalleluya. हालेलुया। ஆனா அந்த எண்ணம் வரல இன்னும். वो विचार अभी तक आया नहीं है। கர்த்தாவே நான் என்னுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கிட்டு போக என் இருதயத்தை இன்னும் பலப்படுத்தும். परमेश्वर में अपने वस्त्र को ले जाकर जानने के लिए मेरे हृदय को और बलवंत कीजिए। பரிசுத்தப்படுத்த என்ன பலப்படுத்தணும் பண்ண வேணும். देश को पवित्र करने के लिए मुझे बलवंत बनाए करके हमें मांगना है। ஹalleluya. हालेलुया। பாருங்க, கர்த்தர் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நம்மளை வச்சுக்கிட்டு இலவசம், இது நமக்கு, இதுக்காக நாம ஒரு கரையமும் செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை. செலுத்தி அவரே முடிச்சிட்டாரு. प्रभु ने कितनी बड़ी आशीष हमारे लिए रखा है, और वो भी फ्री में, मुफ्त में। इसके लिए मोल प्रभु ने खुद चुका दिया है। அப்ப முழு சபையும் அதான் இயேசு சொன்னாரு, மனுஷகுமாரன் வருங்காலத்துல பரிசுத்தவானை காண்பாரா அப்படின்னு சொல்லல. इसलिए प्रभु ने कहा कि मनुष्य का पुत्र जब प्रकट होगा तब पवित्रता को देखेगा, ऐसा नहीं कहा। நீதிமான்களை பாப்பானா அப்படின்னு அவர் சொல்லல. क्या धार्मिक व्यक्ति को मैं देखूंगा, ऐसा नहीं कहा। நீண்ட ஜெபம் பண்றவங்களை பாப்பானா அப்படின்னு சொல்லல. ज्यादा प्रार्थना करने वाले को देख पाऊंगा क्या, ऐसा नहीं कहा। விசுவாசிய காண்பேனா அப்படிங்கிறாரு. विश्वासी को मैं देख सकूंगा क्या, விசுவாசத்துல நிக்கிறவனை காண்பேனா அப்படிங்கிறாரு. विश्वास में खड़े रहने वाले को देख पाऊंगा क्या, ऐसा कहता है। ஏன்னா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். कि विश्वास करने के वाले के लिए सब कुछ संभव है। அவர் அழகா சொல்றாரு, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லி நீ சொன்னபடியே நடக்கும். நான் சொன்னபடிதான் நடக்கணும் அவன் நினைச்சு சொன்னா அவன் சொன்னபடியே ஆகும்னு கர்த்தர் சத்தியம் பண்ணி சொல்லி இருக்கிறார். अच्छे से कहता है कि इस पर्वत को देखकर मैं जो कहा तो उखड़ जा करके, तो वो वैसे ही होगा करके वो सोचेगा तो वो वैसे ही हो जाएगा। நான் சொன்னது சொன்னபடிதான் நடக்கும் அப்படி நினைச்சு அவன் சொன்னானா அவன் சொன்னபடிதான் ஆகும். मैं जो कहा वो वैसे ही होगा, ऐसा सोच कर वो कहेगा तो वैसे ही होगा। இதை காட்டிலும் வேற என்ன வாக்கு தத்தம் வேணும்? इससे बड़ा और क्या वागदान चाहिए? யோசிங்க. सोच कर देखिए। ஆண்டவரே ஜெபம்லாம் தாரும் 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 தாரும். पर प्रार्थना पूरा हमारा रहता है, प्रभु दीजिए दीजिए दीजिए। எங்க இருந்து தருவாரு? कहाँ से देगा? இன்னொருக்க வந்து அடிபட்டு ரத்தம் சிந்தி உனக்காக தரணுமா? और एक बार आकर मार खाकर तेरे लहू, அவரே உனக்குள்ளதான் இருக்கிறாரு. वो तो तेरे अंदर ही तो है। ஹalleluya. हालेलुया। நீ எடுத்து பேசு. நான் குட்டி தேவனா இருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை. अपने शब्दों को लेकर तू बातें कर, मैं छोटा। மனுஷனை பெற்றெடுப்பான், குரங்க பெற்றெடுக்கும். मनुष्य मनुष्य को जन्म देता है, बंदर बंदर को जन्म देगा। தேவன் தேவனை தானே பெற்றெடுப்பாரு. परमेश्वर तो परमेश्वर को ही जन्म देगा। தேவனா இருக்காயே. तो परमेश्वर है। तू जो कहेगा वही दुनिया में होगा, प्रभु ने वाग्दान किया है। சுதந்திரிக்க பலன் உண்டு, நான் சுதந்திரிப்பேன் அப்படின்னு நினைச்சு நீ ஏன் வாழ மாட்டேங்கிற? ये सारी चीजों को स्वतंत्र करने का बल है, मैं स्वतंत्र करूंगा ऐसा करके तो क्यों नहीं जी रहा है? ஒரு பிரச்சனை வந்த உடனேயே யோசனைகள் எங்கெல்லாமோ ஓடும். एक परेशानी आते ही विचार बहुत जगह पे दौड़ता है। இது எப்படி நடக்குமோ, இப்படி ஆயிடுச்சுனா என்ன செய்யறது, இப்படி ஆயிடுச்சுனா அந்த எண்ணம், இந்த பேக்வர்ட் எண்ணங்களை எல்லாம் தூக்கி தூர வீசுங்க. ऐसे विचार, ये सारे पीछे वाले विचारों को सब दूर कीजिए। ஏன்னா கர்த்தர் நம்மளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். कि परमेश्वर हमारा इंतजार कर रहा है। மரம் செடி கொடிகள் எல்லாம் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. पेड़ पौधे झाड़ियां सब सृष्टि परमेश्वर के पुत्र प्रकट होने के बारे में इंतजार में है। அப்படின்னு சொல்லி அவைகள் எல்லாம் நம்மளை பார்த்து பேசி கொண்டு இருக்கிறது. परमेश्वर के पुत्र पुत्री तो अपने सामर्थ्य को पहन कर तो उठेगी नहीं क्या करके, वो सब हमारे हमसे बात कर
तो कब तक ऐसे ही पड़ा रहेगा करके हमें देखकर वो बातें करता है। ஹல்லேலூயா. हालेलुया। நாம உணர்வடைவோம். हम एहसास करेंगे, நாம நம்முடைய சிந்தனைகளில வீரியம் கொள்ளுவோம். हमारे विचारों में हम धैर्य होंगे। கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யணும். பரமேஸ்வர- இப்படி கர்த்தாவே ஆவணம் இதோ இருக்கிறேன், என்னை எடுத்து உபயோகப்படுத்தும் அப்படின்னு அன்னைக்கு ஏசாயா சொன்னது போல இன்னைக்கு நாம ஒவ்வொருவரும் சொல்ல வேணும். प्रभु के वचन को धैर्य से लेंगे और कहेंगे देख परमेश्वर मैं हूँ, मुझे इस्तेमाल कर, जैसे इज़ाया ने कहा वैसे हम भी कहना है। அந்த காலத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனானா அவன் செத்தான், उस எவனா समय में- இருப்பானாக்கி. उस समय में महापवित्र स्थान में कोई गया तो वो मर जाएगा। இன்னைக்கு நாமளே அந்த மகா பரிசுத்த ஸ்தலமா இருக்கிறோம். और आज हम परमेश्वर के उस महापवित्र स्थान बन चुके हैं। அப்ப அங்க தேவன் வாசமா இருக்கிறார். तो वहाँ पर परमेश्वर वास करता है। எந்த எவனும் உன்னை தொட முடியாத, தொட்டா அவன் தொலைஞ்சான். कोई भी तुझे छू नहीं सकता, अगर छूता है तो वो गया। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु को உங்கள் धन्यवाद। முன்பாக என்னை சாட்சியா வச்சிருக்கிறார். आपके बीच में मुझे गवाही में खड़ा किया है। நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து நான் நினைக்கிறது உண்டு, நிறைய பேர் நான் சொல்லுவாங்க, நான் சோம் இல்லாம இருக்கும் பொழுது கர்த்தர் வந்து எனக்கு சுகம் அற்புத சுகம் தந்தார் என்று. बहुत सारे लोग कहते हैं जब मैं बीमार था तो प्रभु ने मुझे अद्भुत चंगाई दिया करके, தரிசனம் தந்தார், என்னை தொட்டார், சுகம் தந்தார் அப்படின்னு मुझे சொல்லுவாங்க. दर्शन दिया, मुझे छुआ, चंगाई दिया, ऐसा कहते அப்ப हैं। எனக்கு என்ன, நான் சிபிஎம்ல ஒரு 10 வருஷம் இருந்தேன். मैं सीपीएम कलीसिया में 10 साल था। அப்ப அங்குள்ள நிறைய சாட்சிகள் எல்லாம் நான் वहाँ की கேட்டிருக்கேன். बहुत सारी गवाही को मैंने सुना அப்ப है। கர்த்தரை பார்க்கணும்னா வியாதிப்பட்டாதான் பார்க்க முடியும் போலுக்குன்னு எனக்குள்ள ஒரு எண்ணம், கரியான எண்ணம். प्रभु को देखना है तो शायद मुझे बीमार होना पड़ेगा करके मेरे अंदर एक ऐसा विचार था। எனக்கு என் கூட இருந்த ஒரு பெரியவர் நல்ல நிறைய அவர்களுடைய சாட்சி, யானைக்கால வியாதிய கர்த்தர் தரிசனம் கொடுத்து கை கொண்டு எடுத்து போட்டாரு, யானைக்கால சரியாயி போச்சு. वो उसके एक बुजुर्ग हाथी व्यक्ति का मेरे पैर। साथ था, वो गवाही देता था, मेरा हाथी का पैर था, प्रभु ने मेरे आकर उसे निकाल दिया और मुझे अच्छा हो गया करके गवाही देता था। நான் இதுக்காக வேண்டி அழுதேன். मैंने भी इसके लिए रोया, ஆண்டவரே எனக்கு ஒரு வியாதி தர மாட்டேங்கிறீரே, प्रभु நல்லா आप இருக்கிறேனே. मुझे कोई बीमारी नहीं दे रहे, मैं अच्छा सा हूँ, எந்த வியாதியும் என்ன கிட்ட வர மாட்டேங்குது ஐயா. कोई भी बीमारी मेरे निकट नहीं आ रहा, எனக்கு ஏதாவது ஒரு வியாதியை தர மாட்டீரா? मुझे कोई बीमारी नहीं அதன் देंगे மூலமா நான் உண்மை தரிசிக்கலாம் இல்லையா? तो उसके द्वारा मैं आपका दर्शन ले सकता நான் हूँ। அப்படி அழுதேன், ऐसा मैं रोया, உபவாசம் எடுத்தேன், उपवास किया, ஒரு பதிலும் இல்ல. कुछ बदल ஆனா उत्तर नहीं கர்த்தர் आया। கடைசியில எனக்கு சொன்னி அப்படி செய்யாத. प्रभु ने आखिर में कहा तो ऐसा मत करना। நான் அது யாருக்கு அப்படி கொடுக்கறேன்னா என் வார்த்தையை மதிக்காதவங்களுக்கு தான் அப்படி கொடுக்கறேன். वो किसको देता, मेरे वचनों को जो इज्जत नहीं करता उनको मैं ऐसा करता। என் வார்த்தைக்கு செவி கொடுக்க உங்களுக்கு மனது இல்ல, அதனால இப்படி நான் செய்யறேன். मेरे वचन को कान देने के लिए उनका मन नहीं, उसलिए मैं அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு உணர்வு வருது. उसके बाद उनको एहसास आता है। நான் சொல்லிட்டேன், சரிப்பா மன்னிச்சிடுங்க, நான் இனிமே அப்படி கேட்க मैंने மாட்டேன் कह दिया அப்படின்னு. ठीक है प्रभु क्षमा कीजिए, अभी से मैं ऐसा प्रार्थना विनती नहीं रखूंगा। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु को धन्यवाद हो। தேவன் நம்மள வியாதியாய வச்சுக்காக ரட்சித்தாரு. परमेश्वर हमें बीमारी में पड़े रहने के लिए उद्धार किया क्या? தேவன் நம்மள குறைவுள்ளவர்களா இருக்க முடியா ரட்சித்தாரு. प्रभु हमें कमी में रहने के लिए उद्धार किया क्या? இயேசு நம்மள கடன் வாங்க முடியா நம்மள ரட்சித்தாரு. यीशु ने हमें उधारी में लेने के लिए उद्धार किया क्या? அவர் தரித்திரரானாரு, நம்மளை ஐஸ்வர்யவான்களாக்கி. वो दरिद्र हुआ ताकि हम धनवान बन सके। எதற்காக நம்மளை ஐஸ்வர்யவான்களா மாற்றுறாரு? क्यों हमें धनवान बनाता है? நீ அநேகருக்கு கடன் கொடுக்கணும். तो बहुत सारे लोगों को उधार देना है। ஹalleluya. हालेलुया। கண்களை மூடுவோம். आंखों को बंद करेंगे। நம்முடைய தேவன் எவ்வளவு அன்புள்ளவர், हमारा எவ்வளவு परमेश्वर வல்லமை உள்ளவர், कितना- எவ்வளவாய் ஆசீர்வதிக்கிறார். कितना प्रेमी है, कितना सामर्थ्य है, कितना ही आशीष करता है। அவரிடத்துல கேட்கிற யாருக்குமே அவர் இல்லைன்னு சொல்றதே இல்ல. मांगने वाले किसी को भी वो मना नहीं करता। பரிசுத்தமுள்ள தேவனே உம்மை ஸ்தோத்திரம். पवित्र परमेश्वर आपको धन्यवाद करते हैं। இப்பொழுது உம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய வல்லமை ஆண்டு கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். अभी भी आपके वचन को सुने हुए हर एक बच्चों को आपका सामर्थ्य राज करने के लिए मांगते हैं। கர்த்தாவே பிரகாசமுள்ள மனக்கண்கள் ஒவ்வொரு இருதயங்களிலும் உண்டாவதாக. प्रकाशमान का जो है मन की आंखें हर एक பூமியை ஆள பிறந்தவன் என்கிற ஒரு உணர்வு இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலையும் பற்றி எழும்பட்டும் கர்த்தாவே. मैं इस दुनिया पे राज करने पैदा हुआ हूँ, ये मन, ये एक आग हर एक के हृदय में उठकर जलने दीजिए प्रभु। நான் சுதந்திரவாளி, இந்த பூமியை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளை, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் மத்தியிலே உணர்வுள்ளதா எழும்பட்டும். मैं गुलाम नहीं हूँ, मैं राज करने के लिए हुई हूँ, ऐसा एक मन हर एक बच्चों के हृदय में, मैं दुनिया पे राज करने के लिए पैदा होकर के உம்முடைய வார்த்தை திரும்பாமல் அது பேசப்பட்ட காரியம் வாய்க்கும்படி உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால். आपका वचन खाली न लौटते हुए वो बातें किए हुए शब्द कार्य होने के लिए मदद कीजिए। ஒவ்வொரு பிள்ளைகளையும் வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். एक बच्चों को अपने आग के रूप में बनाकर रखा, उससे धन्यवाद।
எரியட்டும். कि हृदय से वो जबान से वो आग उठकर जलने दे प्रभु। எங்கள் தேசத்தை அதரச் செய்து அதில் இருக்கிற எல்லா அசுத்தங்களையும் நீக்கி கர்த்தாவே ரட்சிப்பு உண்டாகட்டும், परमेश्वर சமாதான ஆட்சி உண்டாகட்டும். आपका वचन जैसे जंगलों को हिला दिया वैसे ये हमारे देश में उठकर परमेश्वर वहां தேவனுடைய பிள்ளைகள், நான் இந்த சிங்காசனத்துக்கு போக வேணும், என் தேசத்தை நான் ஆள வேணும், நியாயாசனத்துல நான் போய் உட்கார வேணும் அப்படிங்கிற எண்ணம் ஒவ்வொரு பிள்ளைகள் இருதயத்தில் உண்டாவட்டார். के मन के अंदर परमेश्वर मैं मेरे देश पे जाना है, राज करना है, ऐसा विचार हर एक के बच्चों के अंदर उठने दे प्रभु। இயேசு உம்முடைய நாமத்தில் கேட்கிறேன். प्रभु यीशु आपके नाम से मांगते हैं। ஆமென். आमीन।